ஓம் சாந்தி 20-1-2025. இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் தாரணையுடன் கூடவே சத்யுக ராஜ்யத்தை பெறுவதற்காக நினைவு மற்றும் தூய்மையின் பலத்தை சேமியுங்கள். கேள்வி: இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய முயற்சியின் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? பதில்: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது, மிக மிக இனிமையாக இருப்பது, அனைவரையும் அன்புடன் நடத்துவது, இதுவே உங்களுடைய முயற்சியின் லட்சியமாக இருக்க வேண்டும். இதன் மூலமாகவே நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக 16 கலைகளில் முழுமையானவராக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: யாருடைய செயல்கள் சிறந்தவையாக உள்ளனவோ அவர்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் மூலமாக யாருக்கும் துக்கம் ஏற்படாது. எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவராக இருக்கிறாரோ அதே போல சிறந்த செயல்களை செய்பவர்கள் கூட துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர்களாக இருப்பார்கள். பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டாவது இறங்கி வாருங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இந்த இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் என்று கூறியது யார்? 2 தந்தையரும் கூறினார்கள். நிராகாரமானவரும் கூறினார், பிறகு சாக்காரமானவரும் கூறினார். எனவே இவர்களுக்கு பாப் தாதா என்று கூறப்படுகிறது. தாதா சாக்காரமானவர் ஆவார். இப்பொழுது இந்த பாடலோ பக்தி மார்க்கத்தினுடையது. தந்தை வந்துள்ளார். மேலும் தந்தை முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புத்தியில் பதிய வைத்துள்ளார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். நாம் 84 பிறவிகள் முடித்துள்ளோம். இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. இப்பொழுது நாம் யோகம் அல்லது நினைவினால் தூய்மையாக ஆக வேண்டும். நினைவு மற்றும் ஞானம் இதுவோ ஒவ்வொரு விஷயத்திலும் உள்ளது. வழக்கறிஞரை அவசியம் நினைவு செய்வார்கள், மேலும் அவரிடமிருந்து ஞானம் பெறுவார்கள். இதற்கு கூட யோகம் மற்றும் ஞான பலம் என்று கூறப்படுகிறது. இங்கோ இது புது விஷயம். அந்த யோகம் மற்றும் ஞானத்தினால் எல்லைக்கு உட்பட்ட பலம் கிடைக்கிறது. இங்கு இந்த யோகம் மற்றும் ஞானத்தால் எல்லையற்ற பலம் கிடைக்கிறது. ஏனென்றால் சர்வசக்திவான் அதிகாரமுடையவர் ஆவார். நான் ஞானக்கடலாவேன் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சிருஷ்டி சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம் அனைத்தும் நினைவில் உள்ளது. தந்தையிடம் என்ன ஞானம் உள்ளதோ அதுவும் கிடைத்துள்ளது. எனவே ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும். மேலும் ராஜ்யத்தை அடைவதற்காக தந்தை குழந்தைகளுக்கு யோகம் மற்றும் தூய்மையை கற்பிக்கிறார். நீங்கள் தூய்மையாகவும் இருக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து ராஜ்யத்தையும் பெறுகிறீர்கள். தந்தை தன்னை விடவும் அதிகமான பதவியை அளிக்கிறார். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து பதவியை இழந்து விடுகிறீர்கள். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆவதற்கான ஞானம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மூலமாக கிடைக்கிறது. இப்பொழுது நாம் பாப்தாதாவின் வீட்டில் அமர்ந்து இருப்பது போல இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். இந்த தாதா தாயாக உள்ளார். அந்த தந்தையோ தனியானவர் ஆவார். மற்றபடி இவர் தாய் ஆவார். ஆனால் இந்த உடல் ஆணின் உடையாக இருக்கும் காரணத்தால் தான் தாய் நியமிக்கப்படுகிறார். இவரையும் தத்தெடுக்கப்படுகிறது. அவர் மூலமாக படைப்பு உருவாகிறது. படைப்பும் கூட தத்து எடுக்கப்பட்டது ஆகும். தந்தை ஆஸ்தி அளிப்பதற்காக குழந்தைகளை தத்தெடுக்கிறார். பிரம்மாவை கூட தத்தெடுத்துள்ளார்.
பிரவேசம் செய்வது அல்லது தத்தெடுப்பது விஷயம் ஒன்றே ஆகும். குழந்தைகள் வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் புரிந்து கொள்கிறார்கள் மற்றும் புரிய வைக்கவும் செய்கிறார்கள். நாங்கள் நமது பரமபிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்தை மீண்டும் சிறந்ததிலும் சிறந்ததாக ஆக்குகிறோம் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஆக தாங்களும் சிறந்தவராக வேண்டும். நாம் சிரேஷ்டமானவர்களாக ஆகியுள்ளோமா என்று நம்மையே நாம் பார்க்க வேண்டும். எந்த ஒரு மோசமான காரியமும் செய்து யாருக்கும் துக்கம் ஒன்றும் கொடுப்பது இல்லையே. நானும் குழந்தைகளை சுகமுடையவர்களாக ஆக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். எனவே நீங்கள் அனைவருக்கும் சுகமளிக்க வேண்டும். தந்தை ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது. அவருடைய பெயர் துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்கக்கூடியவர். மனம், சொல், செயல் மூலமாக நாம் யாருக்கும் துக்கம் கொடுப்பது இல்லையே என்று குழந்தைகள் தங்களை சோதித்துக் கொள்ள வேண்டும். சிவபாபா ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பது இல்லை. நான் கல்ப கல்பமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த எல்லை இல்லாத கதையை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நாம் நமது வீட்டிற்கு செல்வோம், பிறகு புதிய உலகத்திற்கு வருவோம் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் உள்ளது. இப்போதைய படிப்பிற்கு ஏற்ப கடைசியில் நீங்கள் மாற்றமாகி விடுவீர்கள். வீட்டிற்கு திரும்ப சென்று பிறகு வரிசைப்படியாக பாகமேற்று நடிக்க வருவீர்கள். இது அரசாட்சி உருவாகி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது என்ன முயற்சி செய்வீர்களோ அதே முயற்சி உங்களுடையது. கல்ப கல்பமாக நிரூபிக்கப்பட்டுவிடும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானம் தந்தையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதை முதலில் அனைவருடைய புத்தியிலும் பதிய வைக்க வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் பெயரை இல்லாமல் செய்துவிட்டார்கள். திரிமூர்த்தி என்ற பெயர் உள்ளது. திரிமூர்த்தி பாதையும் உள்ளது. திரிமூர்த்தி ஹவுஸ் என்றும் உள்ளது. பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கு திரிமூர்த்தி என்று கூறப்படுகிறது. இந்த மூவரின் படைப்பு கர்த்தாவான சிவபாபாவின் அடிப்படை பெயரையே இல்லாமல் செய்துவிட்டுள்ளார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா. பிறகு இருப்பது திரிமூர்த்தி என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தையிடமிருந்து குழந்தைகளாகிய நாம் இந்த ஆஸ்தியை பெறுகிறோம். தந்தையின் ஞானம் மற்றும் ஆஸ்தி இந்த இரண்டும் நினைவில் இருந்தது என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தந்தையின் நினைவில் இருந்து பிறகு நீங்கள் பிறருக்கு ஞான அம்பை எய்தீர்கள் என்றால் நல்ல தாக்கம் ஏற்படும். அதில் சக்தி வந்து கொண்டே இருக்கும். நினைவு யாத்திரையினால் தான் சக்தி கிடைக்கிறது. இப்பொழுது சக்தி மறைந்து விட்டுள்ளது. ஏனென்றால் ஆத்மா தூய்மையற்றதாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளது. இப்பொழுது நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்ற முக்கியமான கவனம் கொள்ள வேண்டும். மன்மனாபவ என்பதன் பொருளும் இதுவே ஆகும். கீதை படிப்பவர்களிடம் மன்மனாபவ என்பதன் பொருள் என்ன என்று கேட்க வேண்டும். என்னை நினைவு செய்வதால் ஆஸ்தி கிடைக்கும் என்று கூறியது யார்? புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவர் கிருஷ்ணர் கிடையாது. அவர் இளவரசர் ஆவார். பிரம்மா மூலமாக உருவாக்கம் என்று பாடப்பட்டுள்ளது. இப்பொழுது செய்பவரும் செய்விப்பவருமாக இருப்பவர் யார்? அவருக்கு எங்கும் வியாபித்து இருப்பவர் என்று கூறிவிடுகிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் ஆகிய அனைவருக்குள்ளும் அவரேதான் இருக்கிறார் என்கிறார்கள். இப்பொழுது இதற்கு
அஞ்ஞானம் என்று கூறப்படுகிறது. உங்களை 5 விகாரங்கள் என்ற ராவணன் எந்த அளவிற்கு அறிவற்றவராக ஆக்கிவிட்டுள்ளான் என்று தந்தை கூறுகிறார். உண்மையில் நாம் கூட முதலில் அவ்வாறு இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆம், முதலில் உத்தமர்களாக கூட நாம் தான் இருந்தோம். பிறகு கீழே விழுந்து மகான் தூய்மையற்றவர்களாக ஆனோம். ராம் பகவான் குரங்கு சேனையை எடுத்துக் கொண்டார் என்று சாஸ்திரங்களில் காண்பித்துள்ளார்கள். இதுவும் சரிதான். நாம் உண்மையில் குரங்கு போல இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது கீழான இழிந்த உலகமாக இருக்கிறது என்று இப்பொழுது உணர்வு வருகிறது. ஒருவரையொருவர் திட்டிக்கொண்டு முட்கள் போல குத்திக்கொண்டே இருக்கிறார்கள். இது முள்காடாக இருக்கிறது. அது மலர்களின் தோட்டம். காடு மிகவும் பெரியதாக இருக்கும், தோட்டம் மிகவும் சிறியதாக இருக்கும். தோட்டம் பெரியதாக இருப்பது இல்லை. உண்மையில் இந்த சமயம் இது மிக பெரிய முட்களின் காடு என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். சத்யுகத்தில் மலர்களின் தோட்டம் எவ்வளவு சிறியதாக இருக்கும். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய உங்களிலும் கூட வரிசைப்படியான முயற்சிக்கு ஏற்ப புரிந்துள்ளீர்கள். யாரிடம் ஞானம் மற்றும் யோகம் இல்லையோ, சேவையில் மும்முரமாக இல்லையோ, பிறகு உள்ளுக்குள் அந்த அளவு மகிழ்ச்சி இருப்பது இல்லை. தானம் செய்வதால் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இவர் முந்தைய பிறவியில் தானம் புண்ணியம் செய்துள்ளார், அதனால் நல்ல ஜென்மம் கிடைத்துள்ளது என்று புரிந்து இருப்பார்கள். ஒருவர் பக்தராக இருக்கிறார் என்றால் பக்தர்களாகிய நாங்கள் நல்ல பக்தர்களின் வீட்டில் போய் ஜென்மம் எடுப்போம் என்று புரிந்திருப்பார்கள். நல்ல செயல்களின் பலன் கூட நல்லதாக கிடைக்கிறது. தந்தை அமர்ந்து கர்மம் அகர்மம் விகர்மம் இவற்றை பற்றி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உலகினர் இந்த விஷயங்களை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது ராவண ராஜ்யமான காரணத்தால் மனிதர்களின் கர்மங்கள் அனைத்தும் பாவ கர்மங்களாக ஆகிவிடுகின்றன. தூய்மையற்றவராக வேண்டியுள்ளது. அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் பிரவேசமாகியுள்ளது. தானம் புண்ணியம் ஆகியவை செய்கிறார்கள் என்றாலும் கூட குறுகிய காலத்திற்கு அதன் பலன் கிடைத்து விடுகிறது. பிறகும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் என்னவெல்லாம் கொடுக்கல் வாங்கல் ஆகிறதோ அவை பாவங்களினுடையதாக தான் இருக்கும். தேவதைகளுக்கு முன்னால் எவ்வளவு தூய்மையாக பிரசாதம் படைக்கிறார்கள், தூய்மையாக ஆகி வருகிறார்கள். ஆனால் ஒன்றும் அறியாமல் உள்ளார்கள். எல்லை இல்லாத தந்தைக்கு கூட எவ்வளவு நிந்தனை செய்து விட்டுள்ளார்கள். இறைவன் சர்வ வியாபி ஆவார், சர்வ சக்திவான் ஆவார் என்பது நாம் அவருக்கு மகிமை பாடுகிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது அவர்களுடைய தவறான அபிப்பிராயம் என்று தந்தை கூறுகிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த இறைவன் ஒரே ஒருவர். நாம் அவரை நினைவு செய்கிறோம் என்று நீங்கள் முதலில் தந்தையின் புகழை கூறுகிறீர்கள். ராஜயோகத்தின் லட்சியம் குறிக்கோள் முன்னால் உள்ளது. இந்த ராஜயோகத்தை தந்தை கற்பிக்கிறார். கிருஷ்ணரை தந்தை என்று கூற மாட்டார்கள். அவர் குழந்தையாவார். சிவனுக்கு தந்தை என்று கூறுவார்கள். அவருக்கு தனக்கென்று உடல் கிடையாது. இது நான் கடனாக எடுக்கிறேன், எனவே இவருக்கு பாப் தாதா என்று கூறுகிறீர்கள். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகார தந்தை. படைப்பிற்கு படைப்பிடமிருந்த ஆஸ்தி கிடைக்க முடியாது. லௌகீக சம்பந்தத்தில் ஆண் குழந்தைகளுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, பெண் குழந்தைகளுக்கோ கிடைக்க முடியாது. ஆத்மாக்களாகிய நீங்கள் என்னுடைய குழந்தைகள் ஆவீர்கள் என்று இப்பொழுது தந்தை புரிய வைத்துள்ளார். பிரஜாபிதா பிரம்மாவின் ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள் ஆவீர்கள். பிரம்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பது இல்லை. தந்தையினுடையவராக ஆகும் பொழுதே ஆஸ்தி கிடைக்க முடியும். இந்த தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நேரடியாக அமர்ந்து புரிய வைக்கிறார். இவற்றினுடையது ஒன்றும் சாஸ்திரமாக உருவாக இயலாது.
நீங்கள் எழுதுகிறீர்கள், புத்தகங்களை அச்சிடுகிறீர்கள் என்றாலும் கூட ஆசிரியர் இல்லாமல் யாரும் புரிய வைக்க முடியாது. ஆசிரியர் இல்லாமல் புத்தகங்கள் மூலமாக யாருமே புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது நீங்கள் ஆன்மீக ஆசிரியர்கள். தந்தை விதை ரூபமானவர். அவரிடம் முழு விருட்சத்தின் முதலிடை கடைசி பற்றிய ஞானம் உள்ளது. ஆசிரியர் ரூபத்தில் அமர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார். நம்மை சுப்ரீம் தந்தை தனது குழந்தையாக ஆக்கியுள்ளார். அவரை நமக்கு ஆசிரியராக ஆகி படிப்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். உண்மையான சத்குருவும் ஆவார். கூடவே அழைத்து செல்கிறார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவராவார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் வந்து பாரதத்திற்கு ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பின்னர் ஆஸ்தி அளிக்கிறார். அவருக்கு சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். உண்மையில் சிவனுடன் கூட திரிமூர்த்தி இருக்க வேண்டும். நீங்கள் திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். சிவ ஜெயந்தி மட்டும் கொண்டாடுவதால் எந்த ஒரு விஷயமும் நிரூபணம் ஆவது இல்லை. தந்தை வருகிறார் மற்றும் பிரம்மாவின் ஜென்மம் ஆகிறது. குழந்தைகள் ஆனீர்கள், பிராமணர் ஆனீர்கள். மேலும் லட்சியம் நோக்கம் முன்னால் நின்றுள்ளது. தந்தை அவரை வந்து உருவாக்குகிறார். குறிக்கோள் முற்றிலும் தெளிவாக உள்ளது. கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டதால் முழு கீதையின் மகத்துவமும் இல்லாமல் போய்விட்டது. இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. இந்த தவறு மீண்டும் ஆகத்தான் போகிறது. விளையாட்டு முழுவதும் ஞானம் மற்றும் பக்தியினுடையது ஆகும். செல்லமான குழந்தைகளே, சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை மற்றும் ஆஸ்தி எவ்வளவு சுலபமானது. மன்மனாபவ என்பதன் பொருள் என்ன என்று நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள். என்ன கூறுகிறார்கள் என்று பாருங்கள். பகவான் என்று யாருக்கு கூற வேண்டும் என்று கூறுங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார் அல்லவா? அவரை சர்வ வியாபி என்று கூறுவார்களா என்ன? அவரோ அனைவரின் தந்தை. இப்பொழுது திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி வருகிறது. நீங்கள் திரிமூர்த்தி சிவனின் படம் எடுத்து வர வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் ஆவார். பிறகு சூக்ஷ்ம வதனத்தை சார்ந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கர். சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். அவருடைய பிறந்த நாளை நீங்கள் ஏன் கொண்டாடுவது இல்லை? அவசியம் பாரதத்திற்கு ஆஸ்தி அளித்து இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் இருந்தது. இதிலோ உங்களுக்கு ஆரிய சமாஜத்தினர் கூட உதவி அளிப்பார்கள். ஏனென்றால் அவர்களும் சிவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய கொடியை ஏற்றுங்கள். ஒரு பக்கம் திரிமூர்த்தி காலச்சக்கரம், மறுபுறம் கல்ப விருட்சம். உண்மையில் உங்களுடைய கொடி இதுவாக இருக்க வேண்டும். அமைக்க முடியும் அல்லவா? அனைவரும் பார்க்கும் வகையில் கொடி ஏற்றுங்கள். முழு விளக்க உரை இதில் உள்ளது. கல்ப விருட்சம் மற்றும் நாடகம் இதில் முற்றிலும் தெளிவாக உள்ளது. நமது தர்மம் மீண்டும் எப்பொழுது வரும் என்பது அனைவருக்கும் தெரிய வந்துவிடும். தாங்களாகவே அவரவர் கணக்கிட்டுக் கொள்வார்கள். அனைவருக்கும் இந்த சக்கரம் மற்றும் விருட்சத்தின் மீது புரிய வைக்க வேண்டும். கிறிஸ்து எப்பொழுது வந்தார்? இத்தனை காலம் அந்த ஆத்மாக்கள் எங்கு இருக்கிறார்கள்? நிராகார உலகத்தில் இருப்பார்கள் என்று அவசியம் கூறுவார்கள். ஆத்மாக்களாகிய நாம் ரூபம் மாறி இங்கு வந்து சாக்காரமானவர்களாக ஆகிறோம். நீங்களும் ரூபம் மாறி சாக்காரத்தில் வாருங்கள் என்று தந்தைக்கு கூறுகிறார்கள். இங்குதானே வருவார். சூக்ஷ்ம வதனத்தில் வரமாட்டார். எப்படி நாம் உருவம் மாறி நடிப்பை நடிக்கிறோம், அதே போல நீங்களும் வாருங்கள். மீண்டும் வந்து ராஜயோகத்தை கற்பியுங்கள். ராஜயோகம் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக இருக்கிறது. இது
மிகவும் சுலபமான விஷயங்கள் குழந்தைகளுக்கு ஆர்வம் வேண்டும். தாரணை செய்து மற்றவர்களுக்கு செய்விக்க வேண்டும். அதற்காக கடித போக்குவரத்து செய்ய வேண்டும். தந்தை பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். உண்மையில் கிறிஸ்து வருவதற்கு 3000 வருடங்களுக்கு முன்னதாக பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று கூறுகிறார்கள். எனவே திரிமூர்த்தி சிவனின் படத்தை அனைவருக்கும் அனுப்பிவிட வேண்டும். திரிமூர்த்தி சிவனின் தபால் முத்திரை தயாரிக்க வேண்டும். இந்த தபால் முத்திரை தயாரிப்பவர்களுடைய இலாக்கா கூட இருக்கக்கூடும். தில்லியில் அதிகமாக எழுத படிக்க தெரிந்தவர்கள் உள்ளார்கள். அவர்களால் இந்த காரியத்தை செய்ய இயலும். உங்களுடைய தலைநகரம் கூட தில்லியாக தான் இருக்க போகிறது. முதலில் தில்லியை பரிஸ்தான் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுதோ சுடுகாடாக உள்ளது. எனவே இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைகளின் புத்தியில் வர வேண்டும். இப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். அனைவரையும் அன்புடன் நடத்த வேண்டும். சர்வகுண சம்பன்னமாக 16 கலைகளில் முழுமையானவராக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய முயற்சியின் லட்சியம் இதுதான். ஆனால் இதுவரை யாரும் ஆகவில்லை. இப்பொழுது உங்களுடைய முன்னேறும் கலை ஆகிக் கொண்டே போகிறது. மெல்ல மெல்ல ஏறுகிறீர்கள் அல்லவா? எனவே பாபா எல்லா வகையிலும் சிவஜெயந்தியின் பொழுது சேவை செய்வதற்கான குறிப்புகளை அளித்துக் கொண்டே இருக்கிறார். இவற்றின் மூலம் உண்மையில் இவர்களுடைய ஞானம் பெரியதாகும் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். மனிதர்களுக்கு புரிய வைப்பதில் எவ்வளவு உழைப்பு பிடிக்கிறது. உழைப்பு இல்லாமல் அரசாட்சி உருவாகுமா? ஏறுகிறார்கள், விழுகிறார்கள், மீண்டும் ஏறுகிறார்கள். குழந்தைகளுக்கு கூட ஏதாவது ஒரு புயல் வருகிறது. முக்கியமான அடிப்படை விஷயமே நினைவினுடையது ஆகும். நினைவினால்தான் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். ஞானம் சுலபமானது. குழந்தைகள் இனிமையிலும் இனிமையானவர்கள் ஆக வேண்டும். லட்சியம் நோக்கம் முன்னால் நின்றுள்ளது. இவர்கள் எவ்வளவு இனிமையாக உள்ளார்கள். இவர்களை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மாணவர்களாகிய நம்முடைய குறிக்கோள் இது ஆகும். படிப்பிப்பவர் பகவான். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் ஞானம் மற்றும் ஆஸ்தியை நினைவில் கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகம் இருக்கிறது என்றால் சேவையில் மும்முரமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த தேவதைகளைப் போல இனிமையானவர்களாக வேண்டும். அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். ஆன்மீக ஆசிரியராகி ஞானத்தை தானம் செய்ய வேண்டும். வரதானம், தேகம், சம்பந்தம், வைபவங்கள், இந்த பந்தனங்கள் இன்றி சுதந்திரமாக பாபாவிற்கு சமமாக கர்மாதீத் நிலையை அடைபவர் ஆகுக. விளக்கம், யார் தன்னை ஒரு கருவி என புரிந்து கட்டளைப்படி குடும்பத்தை நிர்வாகம் செய்து கொண்டே ஆன்மீகத்தில் பற்றற்ற ரூபத்தில் செயல்படுவார்களோ அவர்கள் இப்போதே கிளம்பி வாருங்கள் என்ற கட்டளை கிடைத்தவுடனேயே புறப்பட்டு வந்து விடுவார்கள். விசில் ஊதிய உடனேயே யோசித்து நேரத்தை வீண் செய்யாதவர்களை மோகத்தை வென்றவர் என்று கூற முடியும். எனவே தன்னை சோதனை செய்யுங்கள். தேகம், சம்பந்தம், வைபவங்களின் பந்தனங்கள் என்னை ஈர்க்காமல் உள்ளதா? பந்தனம் உள்ள இடத்தில்தான் ஈர்ப்பு இருக்கும். ஆனால் சுதந்திரமாக இருப்பவர்கள் தந்தைக்கு சமமாக கர்மாதீத் நிலையின் அருகே இருப்பார்கள். ஸ்லோகன், அன்பு மற்றும் ஒத்துழைப்புடன் சக்தியின் வடிவமாக இருந்தால் ராஜ்யத்தில் முதல் நம்பர் கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.
தனது சக்தி வாய்ந்த மனநிலை மூலம் ஒளி தரும் சேவை செய்க. இப்பொழுது எந்த அளவிற்கு உடல் மனம் பொருள் நேரத்தால் சேவை செய்கிறீர்களோ அவ்வாறு மனதின் சக்தியால் சேவை செய்தால் குறைந்த நேரத்தில் வெற்றி அதிகம் கிடைக்கும். இப்போது தனக்காக செய்யும் முயற்சியில் சிறிது கடின உழைப்பு தேவைப்படுகிறது. தன்னுள் சுபாவத்தை மாற்றவோ குழுவில் வாழ்வதிலோ சேவையின் வெற்றியிலோ அவ்வப்பொழுது ஏற்படும் குறைகளை கண்டு மனமுடைவது முடிவிற்கு வந்துவிடும். ஓம் சாந்தி.